இனித்த பாலினும் இன்சுவைகனி தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதோ நான் மீண்டும் உங்கள் கவிஞர் தமிழீழன். அரசியல் விமர்சகர் என்னும் போர்வையில் நாகரிகமற்ற முறையில் பேசி உலாவரும் சில நாதாரிகள் தங்கள் பிறப்பை தாமே கொச்சைப்படுத்திக் கொள்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, நஞ்சி நிறை நெஞ்சும் பூஞ்சை பூத்த நாக்கும் கொண்டு மனித உருவில் ஊர்ந்து வரும் விஷ ஜந்து போக்கற்ற நாஞ்சில் சம்பத் போன்ற அரசியல் அனாதைகள் மறுபுறம். பகலவனை பார்த்து உருமும் பன்றி என்பதை கடந்து வல்லம் பஷீர் குறித்து இங்கே குறிப்பிடுவதற்கு வேறெதுவும் இல்லை என்னும் நிலையில் இவ்வரிசையில் தன்னை புதிதாக இணைத்துக் கொள்ளும் நபர் சத்தியசீலன். இயக்க தந்தை, தாயுமானவர், திராவிட இயக்க போர்வால் தமிழின காவலர், மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் அமர வைத்து அழகு பார்த்த உயரிய இடத்திலிருந்து படிப்படியாக தன்னை இறக்கிக் கொண்டு வருகின்றார் சத்யா. மௌனம் கலைக்கின்றேன் என தனது முகமூடியை அவிழ்த்தாயிற்று. தனது கொடூர முகத்தை வெளிப்படுத்த துவங்கியாயிற்று. யாரோ இவரின் ஆள் மனதுக்குள் ஊடுருவி, நீ மிக 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 பெரிய ஆள் என இவரை நம்ப வைத்துள்ளனர். அதனால்தான் ஐயா எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற ஆளுமைகள் மறுமலர்ச்சி இயக்கத்தை விட்டு வெளியேறி தமிழகத்தின் அரசியல் அரங்கில் ஜொலிக்க முடியாமல் போனது போல் அல்லாமல் தன்னால் நிலை நிறுத்திக் கொள்ள முடியும் என நம்புகிறார் சத்யா. அது அவர் நம்பிக்கை, அதில் நாம் இடைப்படலாகாது. ஆனால் யார் துரோகி, சத்யாவா துரோகி என கதரும் சத்தம் கேட்கின்றது. ஆம், சத்யாதான் துரோகி. கழகத்தை சிதைக்க, அதை உருகுலைக்க ஒரு சிறு சதிக்கூட்டம். அக்கூட்டத்தின் மறைமுக முகமாக கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார் சத்யா. எனவேதான் சத்யாவை துரோகத்தின் முகம் என்கின்றோம். கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை கைது செய்தாயிற்று. அனைத்து முத்தம் கொடுத்து அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் அதற்கு பின் வருந்தி தானே தன்னை தூக்கிலிட்டு நாண்டு கொண்டு செத்தான். அதே நேரத்தில் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவனான பேதுரு தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அன்று இரவு விடிவதற்கு முன், சேவல் கூவுவதற்கு முன், நான் இயேசுவை அறியேன், அவர் யார் என்று எனக்கு தெரியாது என 3 முறை மறுதளிக்கின்றான். யூதாஸ் துரோகி எனில் பேதுரு முப்பெரும் துரோகி. அதுபோலதான் சத்யாவும் முப்பெரும் துரோகி. கடந்த காலத்தில் அவருக்கு ஒரு துரோக வரலாறு உண்டு என்பதும் அதே துரோக மனப்பான்மை இன்றும் தொடர்கிறது என்பதும் வரலாற்று உண்மை. மறுமலர்ச்சி கழகத்தின்
அன்றைய ஒன்றிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர். கந்தக குவிப்பு பேராளுமை மதுராந்தகத்தார். மதுராந்தகம் ஆறுமுகம் என அழைக்கப்பட்டு திராவிட இயக்க வரலாற்றிலே ஒரு கழகத்தின் ஆளுமை மிக்க மாவட்ட செயலாளராக திகழ்ந்தவர். மாமல்லபுரத்தில் உணவு குடில் நடத்தி வந்த மல்லை சத்யாவுக்கு அரசியல் அரிச்சுவடி கற்பித்தவர் மதுராந்தகத்தார். மறுமலர்ச்சி எமது தாயகத்துக்கு மதுராந்தகத்தாரால் அழைத்து வரப்பட்ட சத்யா திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களுடன் மதுராந்தகத்தாரால் அறிமுகம் செய்ய வைக்கப்பட்ட சத்யா பிற்காலத்தில் தலைவர் வைகோ உடனான கருத்து வேறுபாட்டால் மறுமலர்ச்சி எமது இயக்கத்தை விட்டு விலகி தாய் கழகத்தில் இணைந்த மதுராந்தகத்தாருடன் செல்லாமல் சத்யா தன்னை மறுமலர்ச்சி இயக்கத்திலேயே தங்கிக் கொண்டார். மதுராந்தகத்தாருக்கு பேரதிர்ச்சி. எனினும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உள்ளது உள்ளபடியே விட்டுவிட்டு தமது அரசியல் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரலானார். இவ்வாறாக விலாசம் அளித்தவரையே வீதியிலே வீசிவிட்டு வேடிக்கை பார்த்த சத்யா ஏறி வந்த ஏணியை அந்தரத்தில் தொங்கவிட்ட சத்யா இன்று தலைவர் வைகோ அவர்களுக்கு எதிராக துரோகம் இழைத்து வருகிறார். அன்று மதுராந்தகத்துக்கு எதிராக துரோகம் இழைத்த மாத்தையா இன்று தலைவர் வைகோ அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்பதை நாம் காண்கின்றோம். அதனால்தான் மல்லை சத்யா நேற்றும் துரோகி, இன்றும் துரோகி, நாளையும் துரோகி என எம்மால் கூற முடிகிறது. ஆனால் ஒன்று, விவிலியத்தில் உரைத்துள்ளபடி பாவத்தின் சம்பளம் மரணமெனில் துரோகத்தின் விலை வீழ்ச்சி. ஆம், துரோகத்தின் விலை வீழ்ச்சி. அதைத்தான் இக்காலத்திற்கேற்ப அத்தலைப்பு கொண்டே எனது கவிதை அமைகிறது. துரோகத்தின் விலை வீழ்ச்சி. இதோ உங்கள் முன். துரோகத்தின் விலை வீழ்ச்சி. அரசியல் அரங்கதனில் நகைப்பின் நாடகங்கள் நொடிதனில் முடிந்துவிடும். நெடுநேரம் தொடராது துரோகமது வீழ்ந்துவிடும். அரசியல் அரங்கதனில் நகைப்பின் நாடகங்கள் நொடிதனில் முடிந்துவிடும். நெடுநேரம் தொடராது துரோகமது வீழ்ந்துவிடும். துரோக கீற்றதனில் குரோதம் தலைக்கேறின். துரோக கீற்றதனில் குரோதம் தலைக்கேறின். பிரேதம் பிறப்பெடுக்கும் பிரமீடாய் நாற்றமடிக்கும். துரோக கீற்றதனில் குரோதம் தலைக்கேறின். பிரேதம் பிறப்பெடுக்கும் பிரமீடாய் நாற்றமடிக்கும்.
அசீலன் பொய்க்கும் சதிலீலை சந்தி சிரிக்கும். விரைவில் சத்தியசீலன் பொய்க்கும் சதிலீலை சந்தி சிரிக்கும். சாதி ஒரு தற்காப்பு கவசமெனில் சாதி ஒரு தற்காப்பு கவசமெனில் ஓலமிடும் அலப்பறை கதறலது அழிவுக்கு கடவாகும். சாதி ஒரு தற்காப்பு கவசமெனில் ஓலமிடும் அலப்பறை கதறலது அழிவுக்கு கடவாகும். 2000 ஆண்டுகால இருள் நீக்கும் துவசமெம் கருப்பு சிவப்பை 2000 ஆண்டுகால இருள் நீக்கும் துவசமெம் கருப்பு சிவப்பை. துவசமென்றால் கொடி. 2000 ஆண்டுகால இருள் நீக்கும் துவசமெம் கருப்பு சிவப்பை மாசிடும் வெறுப்பின் முனைப்பு துடிப்படங்கி மடியும். கருப்பு சிவப்பை மாசிடும் வெறுப்பின் முனைப்பு துடிப்படங்கி மடியும். திராவிடத்து இப்பூமியதில் தாழ் வேற்றம் என்றில்லை. திராவிடத்து இப்பூமியதில் தாழ் வேற்றம் என்றில்லை. தமிழ்மறை பிறப்பொக்கும் தாயகத்தெம் பாமாலை. தமிழ்மறை படிப்பிக்கும் பிறப்பொக்கும் தாயகத்தெம் பாமாலை. வைகோ தாய்ப்பால் தூயவன் தந்தை தாயானவன். வைகோ தாய்ப்பால் தூயவன் தந்தை தாயானவன். திராவிட போர்க்கலன் தமிழின காப்பரன். திராவிட போர்க்கலன் தமிழின காப்பரன். வைகோ கொங்குதேர் நக்கீரன் சங்கொலிக்கும் நாயகன். வைகோ கொங்குதேர் நக்கீரன் சங்கொலிக்கும் நாயகன். வைகோ வெண்கோல் பிதாமகன் நன்னெறியில் பிரபாகரன். வைகோ வெண்கோல் பிதாமகன் நன்னெறியில் பிரபாகரன். வைகோ துலாமிடத் தன்னை துடிக்கும் தரமற்றார் வெற்றார் சிற்றார் முன். வைகோ துலாமிடத் தன்னை துடிக்கும் தரமற்றார் வெற்றார் சிற்றார் முன். வீர பாண்டியராய் வீற்றிருக்கும் வரலாற்று பெருஞ்சுவர். வைகோ வீர பாண்டியராய் வீற்றிருக்கும் வரலாற்று பெருஞ்சுவர். மறுமலரும் நேரமினி முதன்மையார் எம்மின் துரையார் காலமினி. முதன்மையார் எம்மின் துரையார் காலமினி கனிப்பறிக்கும் வேலையினி. மறுமலரும் நேரமினி முதன்மையார் எம்மின் துரையார் காலமினி கனிப்பறிக்கும் வேலையினி. போராளி கூட்டம் எமக்கு தோல்விகள் புதிதல்ல. போராளி கூட்டம் எமக்கு தோல்விகள் புதிதல்ல துரோகங்களும் தான். போராளி கூட்டம் எமக்கு தோல்விகள் புதிதல்ல துரோகங்களும் தான். துரோகம் எமக்கு வேறொரு பாடம். துரோகம் எமக்கு வேறொரு பாடம். நாங்கள் கடந்து செல்லும் மேலொரு மைல் தூரம். நாங்கள் கடந்து செல்லும் மேலொரு மைல் தூரம். துரோகம் எமக்கு வேறொரு பாடம். நாங்கள் கடந்து செல்லும் மேலொரு மைல் தூரம். இலக்கம் பிறளாது பயணம் இடை நிற்காது. இலக்கம் பிறளாது பயணம் இடை நிற்காது. ஏனெனில் எட்டப்பர் எத்தனையோ முட்ட வந்தார். எட்டப்பர் எத்தனையோ முட்ட வந்தார். பின் எட்டச் சென்றார் பட்டுப்போனார். எட்டப்பர் எத்தனையோ முட்ட வந்தார். பின் எட்டச் சென்றார் பட்டுப்போனார். அகிலமறியும் துரோகம் திண்ணம் தோல்வியை தழுவும் என அகிலமறியும். கிரேக்க இன துரோகி எபியால்டிஸ் இயல்பிழந்தான். கிரேக்க இன துரோகி எபியால்டிஸ் இயல்பிழந்தான். நாண்டு கொண்டு யூதாஸ் மடிந்தான். நாண்டு கொண்டு யூதாஸ் மடிந்தான். பிறனால் அல்ல தானே புரூட்டஸ் அழிந்தான். பிறனால் அல்ல தானே புரூட்டஸ் அழிந்தான். முன் இவை வரலாறு. இவையாவும் முன்னிவை வரலாறு. மீளெழும் பாரு. மீண்டும் மீளெழும் பாரு. எழுது அறமெழுது.
முன்னிவை வரலாறு மீளெழும் பாரு, எழுது அறமெழுது. மல்லையோ முல்லையோ எல்லை கடற்கரையின் துரோகமது அழிந்துளியும். மல்லையோ முல்லையோ எல்லை கடற்கரையின் துரோகமது அழிந்துளியும். எசுவியஸ் எரிமலையுள் தீது யாதும் எரிபடும். எசுவியஸ் எரிமலையுள் தீது யாதும் எரிபடும். கூட்டி கழித்துப்பார் கணக்கு யாவும் சரிபடும். கூட்டி கழித்துப்பார் கணக்கு யாவும் சரிபடும். மல்லையோ முல்லையோ எல்லை கடற்கரையின் துரோகமது அழிந்தொழியும். எசுவியஸ் எரிமலையுள் தீது யாதும் எரிபடும். கூட்டி கழித்துப்பார் கணக்கு யாவும் சரிபடும். முற்றும். தடியும் தாடியும் திராவிடம் பொதிக்கு, அண்ணா தடமதில் விடியல் உதிக்கு. எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய், சங்கத்தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய், கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய், தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்க போர்வால் தமிழின காவலர் தலைவர் வைகோ அவர்தம் தடமது தொடர்வோம். திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம். நன்றி, வணக்கம்.